ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இல்லைன்னா ஒரு 2.5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு இதோட இயர் எல்லாம் போடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமஸான டாக்டர் ஆயிடுறா. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரும் ஹீரோயினை பார்த்து பொறாமையே படுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல என்ன மெயினான விஷயம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேமிலிங்கெல்லாம் வந்து உடஞ்சி போயிடுது இல்லையா, அந்த மாதிரியான எந்த விஷயமும் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. குழந்தைங்க இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவு தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுதான் இவங்களோட ஆர்கனைசேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அவளோட ஃபேமிலி வந்து டோட்டலா உடைஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனாலதான் இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவ நினைச்சிருப்பா போல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த லேடி மினிஸ்டர் இருக்காங்களே அவளை காட்டுறாங்க. அவங்க வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினை தவிர மத்த எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம கேக்கையும் டாமையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நைட்டு டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அதனால இவ விழுந்து விழுந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து டாம் என்ன கேக்குறானா, ஒருவேளை நீ குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்றியா, நம்ம 2 பேரும் ஏன் குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். அப்ப இவ ஓப்பனா என்ன சொல்றேன்னா, உன்னை நம்பி நான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா உன்னோட கேரக்டருக்கு எப்பனாலும் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். அதனால அந்த குழந்தையையும் கஷ்டப்படுத்த கூடாது, நான் வந்து இன்னமும் மேல நம்பிக்கை இல்லாம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அவ சொல்லிடுறா. இவனுக்கு என்னதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சைலண்டா இருக்கான். இதுல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, டின்னருக்கு வரும்போது ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் வந்துடுறா. நம்ம கேக் வேற இவரோட பயங்கரமான ஃபேன் போல. அதனால இவரோட நாடகம் படத்தை பத்தி எல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கும் போது டாம், எனக்கு ஒன்னும் வந்து உங்களோட நாடகம் படம்லாம் அந்த அளவு ஒன்னும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ற மாதிரி சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, அது என்ன சார் பண்றது, நான் வந்து மெயினா லேடிஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட டிராமா, அதுக்கப்புறம் என்னோட படம்லாம் நடிக்கிறேன், உங்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்துக்கு வீட்டு வாசல்ல அவங்களுக்கு கார்டு இருக்கு. இவங்க 2 பேரோட பேர் எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் அந்த ஆக்டரும் வந்து இன்னும் டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, இன்னமும் பழகிட்டு தான் இருக்காங்க. அப்ப ஆக்டர் என்ன கேக்குறான்னா, நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, ஏன் அந்த விஷயத்துக்கு நம்ம பேர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு, இன்னும் என்னோட பசங்களை வந்து அவங்க அப்பாவோட விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கே வந்துட்டு என்னால முடியல, நானும் இப்ப இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க டென்ஷன் ஆவாங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த உடனே பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பையனோட ரூம்க்கு போறா. அங்க அந்த இன்விடேஷன் கார்டு இருக்கிறத பாக்குறா. பார்த்த உடனே இது யாரு உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது வாசல்ல இருந்தது, நாங்க வரும்போது யாரும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்றான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டுல வந்துட்டு நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் கேட்டு, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட 2 வயசு குழந்தை 3 பேரோட போட்டோவை போட்டு இவனோட பர்த்டேக்கு இன்வைட் பண்ணி தான் அந்த இன்விடேஷனே இருக்கு. அந்த கார்டை பார்த்ததுல இருந்து ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இவன் எதுக்காக இப்ப மறுபடியும் திரும்பி இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பதட்டமா ஆயிடுறா. ஏன்னா வந்துட்டு இவன் மேல கண்டிப்பா அவன் செம கொலை வெறி காண்டில் இருப்பான். அது மட்டும் இல்லாம பசங்களை வந்து அவன் கிட்ட கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவான் இல்லையா, அதுக்குதான் ஹீரோயின் பயப்படுறா. அந்த நேரத்துக்கு கரெக்டா அவன் கிட்ட இருந்து போன் வருது. என்ன டார்லிங், நீ என்ன இவ்வளவு நாளும் மிஸ் பண்ணியா, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நேரா பிங்கி கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பிங்கி என்ன சொல்றானா, ஏய் அதெல்லாம் விடு, அவன் லைஃப் அவன் பார்க்க போறான், உன் லைஃபை நீ பார்க்க போற, அவங்க குழந்தைங்கன்ற பட்சத்துல அம்மா அப்பா 2 பேருக்கும் உரிமை இருக்கு, சோ இது நீ பெருசா எதுக்கும் குழப்பிக்காத, அவன் குழந்தைங்களை மிஸ் பண்றதுனால கூட இங்க வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்றா. அவன் என்னவோ என்ன பழிவாங்க தான் வரானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இருக்காது, நீ அப்படியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு பிங்கி சொல்றா. சரி நீ அந்த பார்ட்டிக்கு போக போறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, சேச்சே என்னதான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு டி, நான் கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிங்கி சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்மளோட ட்ரீம் ஹவுஸை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினும் அவனும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருந்திருக்கும், இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பாங்க. அதோட போட்டோவை தான் வந்து அனுப்பி வச்சிருக்கான். உடனே ஹீரோயின் கிளம்பி அவன் அனுப்பின லொகேஷனுக்கு போய் பாக்குறா. பார்த்தா இவங்க எப்படியெல்லாம் ஆசைப்பட்டு
ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸை கட்டி வச்சிருக்கான். உள்ள போய் பார்த்தா நம்ம கேட்ட அவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட போட்டோவும் செம்மையா இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. ஹீரோயின் கிளம்பலாம் அப்படின்னு போற நேரத்துக்கு கரெக்டா புருஷங்கார வெளியில வந்து நிக்கிறான். இப்ப எதுக்காக திரும்பி இங்க வந்திருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் போது, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற, ஜஸ்ட் நான் என் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நீ என்னை எப்பவுமே மட்டமாவே நினைச்சுக்கிட்டு இருப்பல்ல, நான் இப்ப என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வேண்டாமா? இப்போ உனக்கே என்னை பார்த்தா பொறாமையா இருக்கும்ல, என் கூட வாழ முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றல அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் இல்ல, என்னையும் என் பிள்ளைங்களையும் நீ தொல்லை பண்ணாம இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றா. இது பாரு டார்லிங், நீ என்னை எப்பவுமே தப்பாவே நினைக்கிற, நீ அந்த மாதிரி தப்பாவே நினைக்காத. நீ எப்படி அம்மாவா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கியோ அதே மாதிரி நான் அப்பாவா இருக்கணும்னு விரும்புறேன், அவ்வளவுதான். நமக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற பந்தம் தான் அருந்து போயிருக்கே தவிர குழந்தைங்களுக்கும் எனக்கும் எந்த பந்தமும் அருந்து போல, அதனாலதான் நான் இதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுமே செம காண்ட அங்க இருந்து கிளம்பி போறா. அதே டைமுக்கு கரெக்டா கேட்டுமே அங்க வர, எதுக்காக டாக்டர் ஜான் இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. கார்ல பாத்துட்டா போல. உடனே இவன் என்ன சொல்லி சமாளிக்கிறான்னா, எனக்கு தெரியல அவ எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு, பட் ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவா இல்லையா, பரவாயில்ல விடு, தெரிஞ்சுக்கிட்டு போறாம போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான். கேட்டோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து கேட்டோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நீங்க என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அங்கிள், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான். இவனை வந்து இவனோட கம்பெனிலேயே மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அது பண்ணது மட்டும் இல்லாம என்னோட மாப்பிள்ளைய வந்துட்டு நான் இங்கேயே கூப்பிட்டுட்டேன். என் பொண்ணு எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. பட் ஆனா எனக்கு என்ன கவலையா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. அதனால நான் இன்வெஸ்ட் பண்றத நீ எல்லாத்தையும் அவன் என்னதான் பண்றான் அப்படின்றத கண்காணிச்சு எனக்கு எப்பவுமே தெரியப்படுத்தணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா பார்த்தா அவன் ஒன்றும் இல்லாதவன் தாங்க இன்னமும் புருஷங்காரன். இவங்களோட காசை வாங்கி வாங்கி தான் வந்து அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள பையனை காட்டுறாங்க. ஸ்கூல்ல பையனை பாக்குறதுக்காக இப்பதான் புருஷங்காரன் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனேயே பசங்க எல்லாருமே செம ஷாக்கு. ரெண்டு பேரையுமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த அளவு இஷ்டமே கிடையாது. ஆனா பையன்கார பேச ஆரம்பிச்சிடறான். இத்தனை வருஷம் எங்கப்பா போனீங்க, இது வரைக்கும் வந்து எங்களை பத்தின கவலையே இல்லாம தானே நீங்க இருந்தீங்க, எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசல, இப்ப திடீர்னு உங்களுக்கு என்ன அக்கறை வந்துருச்சு எங்க மேல, அது எங்க அம்மாவை வந்து கண் எதிர்க்க நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணீங்க, அதுக்கப்புறமும் எப்படி உங்ககிட்ட நான் பேசுறது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அவன் பிளேட்டையே என்ன மாத்துறான் அப்படின்னு பார்த்தா, அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயம் எதா இருந்தாலும் சரி, அதுல நீங்க வந்து சம்மந்தப்பட மாட்டீங்க. ஏன்னா நான் வந்து அவளுக்கு புருஷனா இல்லாம இருக்கலாம், அவ எனக்கு பொண்டாட்டியா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் தான் உங்களுக்கு அப்பாவை தான் உங்க அம்மா. அதனால நீங்க என்ன வந்து உங்க அப்பாவா மட்டும் யோசிங்க, உங்க அம்மாவோட புருஷனா யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் உங்களை எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் வந்து பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பசங்களுமே வந்து கொஞ்சம் அப்படியே இலகிதான் போயிடுறாங்க. அப்பா அப்படி பேசின உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்குது. அப்பனா நீங்க என்ன லவ் பண்றீங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணலான்னு போனப்ப அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின் வந்து செம்ம டென்ஷனா இருக்கா. பசங்க வந்த உடனே பசங்களை பெருசா எதுவும் கவனிக்க மாட்டா, சைலண்டா இருக்கா. ஆனா புருஷன்காரன் கிட்ட எதுக்காக இப்படி பண்ற, நீ என் பசங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும் போது, இது பார் எனக்கு பசங்களோட கஸ்டடி வேணும், அதெல்லாம் நான் கேட்க விரும்பல, ஜஸ்ட் நான் அவங்களுக்கு அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன், இனிமே வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு எல்லாமே செய்யறேன், என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்கள அனுப்பு, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுமே வந்து எதுவுமே பேச முடியல. ஏன் அப்படின்னா சட்ட பிரகாரம் வந்து அப்பாவை பார்க்கவே கூடாது, அப்பா கூட பசங்க எங்கேயும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது. அதனால இவளுக்கு இப்ப ஆப்ஷனே இல்லை, இவ சைலண்டா தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே ஹீரோயினை கொண்டு போய் டிராப் பண்றா பசங்களை அந்த பார்ட்டிக்கு. அப்ப கிளம்பும் போது என்ன சொல்றா அப்படின்னா, அவன் இன்னமும் 17 இயர்ஸ் தான், அதனால வந்துட்டு தயவு செஞ்சு அவனை குடிக்க மட்டும் விட்டுறாத பார்ட்டியில அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு போன உடனே பசங்களை கேட் வந்து ரொம்ப நல்லாவே தான் வெல்கம் பண்றா. அது மட்டும் இல்லாம என்ன ஆன்டின்னு கூப்பிடுங்க, நானும் உங்களுக்கு அம்மா மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா தான் பேசிக்கிட்டு இருக்கா பசங்க கிட்ட. இவனும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தைங்க கூட செம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நைட் எங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றேன், அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட நான் பெர்மிஷனும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். பசங்களுக்குமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரோட குழந்தை தூங்கிட்டு இருந்து இப்பதான் எழுந்து வரா. வந்த உடனேயே வந்து அவங்க புருஷன்காரனும் கேட்டும் 2 பேரும் அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்த்த உடனே இந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டா, இனிமே வந்து கண்டிப்பா இவருக்கு நம்ம மேல மட்டும் பாசம் இருக்காது, நம்ம மேல கொஞ்சம் தான் பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எங்க ஹீரோயினும் இந்த ஆக்டரும் 2 பேருமே சேர்ந்து வந்து டின்னருக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து அவ மனசு பூரா பசங்களை விட்டுட்டு வந்ததுலயே தான் இருக்கு. நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் இப்ப தேவையில்லாம என்னோட பசங்களை எதனா பண்ணிட்டா என்ன பண்றது, என்னால அவங்க இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் பார்ட்டியில காட்டுறாங்க. பார்ட்டியில பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒயின் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கானா. உடனே அப்பங்காரன் என்ன பண்றானா, டேய் உனக்கு வேணுமா, கொஞ்சமா டேஸ்ட் பண்றியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன், யாருக்கும் தெரியாது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கம்பல் பண்ணி ஊத்தி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் குடிக்கிறத போட்டோ எடுத்து உடனே அடுத்த செகண்ட் ஹீரோயினுக்கு அனுப்புறான். ஹீரோயின் செம்ம டென்ஷனா அங்க இருந்து கிளம்புறா. வேக வேகமா அந்த பார்ட்டி இடத்துக்கு வந்தா பசங்களை எங்கேயுமே காணும். இவளும் கத்திக்கிட்டே இருக்கா, எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்க எல்லாருமே வந்து இவள ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. எதுக்காக இவ இங்க வந்திருக்கா அப்படின்னு. இப்பதான் கேட்டும் புருஷன்காரனும் பாக்குறாங்க. கேட் போறா. ஆனா புருஷன்காரன் என்ன சொல்றானா, இது பாரு, நீயா எதுவும் சீன் கிரியேட் பண்ணாத, அவளால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப எதுக்காக நீ பயப்படுற, மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்டரும் வந்து ஹீரோயின் கூடியே தான் வந்திருக்கான். வந்த உடனே வந்துட்டு ஹீரோயின் தான் வந்துட்டு செம கடுப்புல இருக்கா இல்லையா, எங்க பசங்க எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா பேசுறா. ஐயோ எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, நீயே போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு இவ்வளவு வெறுப்பேத்துற மாதிரி பதில் சொல்றாங்க. சரி விடு, ஒன்னும் பிரச்சனை பண்ணாத, வா நம்மளே போய் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனும் கூட்டிட்டு போறான். பார்ட்டியில பார்த்தா ஆளா வந்து தென்னுக்கிட்டு இருக்கிறது பிங்க் தான். எனக்கு நல்லாவே தெரியும், நீ போக மாட்டேன்னு சொல்லும் போதே ஆளா நீ தான் இங்க நிப்பன்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம கடுப்பா போயிடுறா. ஐயோ இவ வேற பாத்துட்டாலே அப்படின்னு பிங்க் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பசங்களை தேடிக்கிட்டு ஒரு ரூமா போறா இல்லையா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரோட பெட்ரூம்க்கு போயிடுறா. அங்க அவங்களோட போட்டோ இருக்கிறது, அவங்களோட பெட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா இவ எப்படியெல்லாம் வந்து இந்த வீட்டை டிசைன் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து இவங்களோட பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலோ அதை எல்லாத்தையுமே அவன் அப்படியே பண்ணியிருக்கான். அடுத்தவங்களோட பெட்ரூம் இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் வந்து கேட்கிறான். அடுத்தவங்க பெட்ரூமை நான் சுத்தி பார்க்கறேன்னா, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதுதான் உன்னோட பெட்ரூமா நீ பண்ணிருக்க, உனக்கு தான் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நீ முதலுக்கு இப்ப ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி வேணும்னே இவகிட்ட க்ளோஸா நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா உண்மைதான், எப்ப நீ என்னை விட்டு போனியோ அதோட என்னோட லைஃப் உண்மையாவே நல்லா இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அந்த சந்தோஷம் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவன் வேணும்னே வந்து ஹீரோயினை எப்படி ப்ரொவோக் பண்ண முடியுமோ அவ்வளவு அளவு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட நெருக்கமா வந்து பேசிக்கிட்டு இருந்த இல்லையா, அது எல்லாத்தையும் நான் என்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உன்னோட ஒய்ஃப் கிட்ட தான் காட்ட போறேன் அப்படின்னும் போது, என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்றான். பயந்துட்டியா, கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி அவ்வளவு கேவலமானவளா கிடையாது, நான் ரெக்கார்ட் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. கீழே வந்த உடனே இவங்களோட பர்த்டே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு அப்படியே என்ன சொல்றான் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ஒய்ஃபை பத்தி புகழ்ந்து பேசினவன் இப்போ வந்து கேட்ட பத்தி புகழ்ந்து பேசுறான். நான் வந்துட்டு இவ்வளவு சாதிச்சு இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஒய்ஃப் தான். என்னோட ஒய்ஃப் மட்டும் இல்ல, என்னோட குழந்தையும் தான். என்னோட ஃபேமிலி அந்த அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது குழந்தைய தூக்கி காட்டுறான். இதெல்லாம் பார்த்த பொண்ணும் பையனும் பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. பொண்ணு தான் வந்து உச்சகட்டமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆக்டர் தான் வந்து உட்காந்துக்கிட்டு பொண்ணு பயங்கரமா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பையன் மட்டும் ரொம்ப கொலை வெறியாதான் உட்காந்துக்கிட்டே இருக்கான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பெட்ரூம்ல இருந்து ஹீரோயின் இறங்கி வந்திருப்பான். அந்த டைம்க்கு கேட்டை மீட் பண்ணிருப்பா. நீ எதுக்காக வந்துட்டு என்னோட பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு வர அப்படின்னு கேட் கேட்கும் போது, நான் வழி தெரியாம வந்துட்டேன் பசங்களை தேடிட்டு, கவலைப்படாத, நான் மத்தபடி வேற யாரோட பொருளையும் எடுத்துக்க மாட்டேன் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம ஒரு பாக்ஸ் கொடுக்குறா. இது வந்து உனக்காக நான் கொடுக்குற பிரசன்ட், ஆனா இதை என்னோட உன்னோட புருஷன் கிட்ட மட்டும் காமிச்சிடாம பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறா. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.